நல்லூக்கந்தன் சன்னிதானத்திலே இருந்து இன்றைய தினம் மானம் பூ முத்துக்குமரன் மாயிரு ஞாலம் மறுயின்றி விளங்கம் வெல்கதில் எழுந்தன்று உன்முகம் யா ஆர்வலர் ஏற்ற அமர்ந்திருந்து ஒழுகி காதலின் உமன் தரம் கொடுக்கிறார் அண்ணாமலையானை நல்லூர் கண்ணன் நல்லூரா அலங்காரா சொல்லு. நல்லூக்கந்தன் சன்னிதானத்திலே இருந்து இன்றைய தினம் மானம் பூ, அதாவது வாழைவெட்டு என்று சொல்லுவார். மகுடாசுரன் ஒன்று அரக்கன் இருந்தான். அவன் தனக்கு ஒரு ஆசை, சுக்கிராச்சாரிய வழியில அவன் பெருந்தவம் இருந்து பிரமாவிட்ட தான் அழியா பலமும் இன்னும் ஒருதனும் மரணிக்க முடியாத என்ற பலத்தையும் பெற்றான். அப்படி மரணம் வேணுமென்றால் ஒரு பெண் தெய்வத்தால் தான் ஒன்று கேட்டுட்டான். அவன் பலத்தை பெற்றதன் காரணமாக எல்லா இடமும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பெரும் துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டு வந்தான். அதை பொறுக்கு தாங்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் பிரதமன் நாராயணன் சொன்னால் அவன் பெற்ற பலம் ஒரு பெண் தெய்வத்தால் தான் அழிவு. அதனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அம்பாளை வழிபடுங்கள் என்ற கருத்து. அதாவது லட்சுமி, சரஸ்வதி, புனி என்று 3 பெண்களும் ஒன்று சேர்ந்த உருவமாக ஒரே உருவமாக இருந்து புறப்பட்டால் மகுடாசுரன் வந்தான் போருக்கு. வதைத்தால் என்னத்தை வதைத்தவன் என்றால் அறியாமை. முருகப்பெருமான் எப்படி ஆட்டுக்கிடாயை வதைத்து அறியாமையை நீக்கினானோ அதே போல் சிவபெருமான் இருக்கிற தில்லைக்கொத்தன் எல்லாரும் பார்க்கல, அவன் காலுக்கு கீழே முயலகன் இருக்கான். அந்த முயலென்ற அருமையா எங்களுடைய அறியாமையை நீக்கிற தினம்தான் இன்று மானம்பூ என்று சொல்கிறோம். நோன்பு மானம்பூவாக மாறிவிட்டது. இந்த தினத்தில் நல்லூர் சிவன் கோயிலில் சாயந்திரம் 4 மணி போல் கண்ணால் காணக்கூடிய நிகழ்ச்சியை காட்டுவார்கள். நீங்கள் தரிசியுங்கள். இன்றைக்கு அம்பாளை நல்லா துறையுங்கள். முக்கியமாக நீங்கள் உங்களோட பிள்ளை செல்வங்களுக்கு சரஸ்வதி புத்தகத்தை வாங்கி கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் படிக்க சொல்லுங்கள். அபிராமி அந்தாதி எல்லாரும் படியுங்கள். அதன் மூலமாக வளர்ந்து எங்களுடைய அறியாமையை நீக்குவதோடு மீண்டும் புறவி இல்லாத பெருவாழ்வை அம்பாள் சத்தியமா திருவாள் வழிபாட்டை செய்யுங்கள். நெற்றியிலே திருநுற்ற பரவி அணியுங்கள். ஒரு கிராணிய பரவி அணிந்து அம்பாளை பிரார்த்தியுங்கள். அவள் உங்களுக்கு எல்லாம் தருவாள். உங்களுடைய அறியாமையை நீக்கி ஆணவங்கண்மம் மாயை நீக்கி அவள் அருள் புரிவாள். இன்றைக்கு ஒரு வியாழக்கிழமை
இந்த வருஷம் 100 வருஷத்துக்கு ஒரு காத்தான் இப்படி வருகுது. 10 நாளும் ஒன்றும் சேர்த்து 11ஆம் நாளாக வந்திருக்குது. அதோட அது சிறப்பு. நீங்கள் எல்லாம் அம்பாளை வழிபட்டு அருள் புரியவும், நல்லூர்கந்தனையும் நல்லூர்கந்தனையும் திக்கர முருகனையும் ஈழத்து சம்பளம் தில்லைக்கூத்தனையும் பிரார்த்தித்து உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்று இறைவனை பிரார்த்தித்து சைவநறி அறநறி என்று வாழம் என்று பெருமானை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நான். இதுபோல நிகழ்வுகளை தொடர்ந்தும் பார்க்க தமிழ் வியூஸ் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.